எஸ்பிசி பெந்தகோஸ்தே சபைகளுடைய சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி உங்கள் அனைவரோடும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நீங்கள் ஆயிரக்கணக்கான கூடியிருக்கிறீங்க, கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியில் இருக்கீங்க. எங்கு பார்த்தாலும் நட்சத்திரங்கள் ஜொலித்து கொண்டிருக்கின்றன, வண்ண விளக்குகள் மின்னிக் கொண்டிருக்கின்றன. எல்லோருடைய முகத்திலும் ஒரு மகிழ்ச்சி, சிரிப்பு இருக்கின்றது. ஒட்டுமொத்த உலகையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய விழா எதுன்னா அது நம்முடைய கிறிஸ்துமஸ் விழா மட்டும்தான். அது கிறிஸ்துமஸ் அப்படின்னா எனக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், நான் படித்தது டான் பாஸ்கோ ஸ்கூலில், அதன் பிறகு மேல் படிப்பு படித்தது லயலா காலேஜில். இங்கே குறிப்பிட்ட பேசும்போது கூட சொன்னாங்க, சென்ற ஆண்டு ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நானும் பெருமையாக சொல்கிறேன், நானும் ஒரு கிறிஸ்டின் தான் அப்படின்னு நான் பெருமையாக சொன்னேன். உடனே உங்களுக்கு தெரியும், பல சங்கிகளுக்கு பயங்கர வைத்தறிச்சல், அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு. நான் இன்னைக்கு மீண்டும் உங்கள் முன்னாடி சொல்கிறேன், அதை சொல்கிறதில்ல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். நீங்கள் என்னை கிறிஸ்டின் நினச்சா நான் கிறிஸ்டின், நீங்கள் என்னை முஸ்லீம் நினச்சா நான் முஸ்லீம், நீங்கள் என்னை இந்து நினச்சாலும் நான் இந்து தான். ஏன்னா நான் எல்லாருக்குமே பொதுவானவன் தான், எப்பொழுதுமே அப்படி தான் இருப்போம். எல்லா மதங்களுமே அடிப்படையே அன்பு தான் முக்கியம். அதுதான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்குது. எல்லோர் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்கின்றன. ஆனால் அதே மதத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் விரும்புபவர்கள் தான் மக்கள் மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்துவாங்க, பரப்புவாங்க. வெறுப்பை பரப்பக்கூடியவர்கள் என்றைக்குமே உண்மையை பேச மாட்டாங்க. உண்மைகளை பேசி வெறுப்பை பரப்ப முடியாது. அதனால்தான் அவர்கள் தொடர்ந்து பொய்யையே நம்பி பொய்யை மட்டுமே பரப்பிட்டு இருப்பாங்க. காலையில் எந்திரிச்சு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தாங்கன்னா, பொய்யை பரப்ப ஆரம்பித்தாங்கன்னா, நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்களுக்கு பொய்யை பரப்புறது மட்டும்தான் வேலையாகவே இருப்பாங்க. அதையே ஒரு பெரிய கடமையாக எடுத்து செய்வாங்க. மதத்தை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுபவர்கள் மட்டும்தான் வெறுப்பை பரப்புவார்கள் என்று நாம் இன்ன வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு உயர் பொறுப்புள்ள உள்ளவங்க. ஏன் சமீபத்தில் ஒரு நீதிபதி கூட மத வெறுப்பு கருத்துக்களை பொதுவெளியில் பேசியதை நாம் பார்த்தோம். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு கருத்துக்களை அங்கே பேசுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி அந்த பொறுப்பில் இருக்கணுமா, அந்த பதவியில் இருக்கணுமா அப்படின்னு நாம் குரல் கொடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு நீதிபதி இருக்கும்போது எப்படி அந்த நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும்? அதனால் அந்த நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கணும்னு பாராளுமன்றத்தில் கடந்த 13ஆம் தேதி மாநிலங்களவையில் எம்பிக்களில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. மிக மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல், காங்கிரஸ் எம்பிக்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக கையெழுத்து போட்டோம். ஆனால் அதிமுக உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக கையெழுத்து போடவே இல்லை. அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்களை பேசியிருக்கிற ஒரு நீதிபதியை பதவியை விட்டு நீக்கும் தீர்மானத்தை கூட ஆதரிக்கும் துணிச்சல் அதிமுகவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு அவங்க பாஜகவுடைய அடிமைகளாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாநிலங்களுடைய உரிமைகள்லாம் ஒழிச்சு கட்டணும்னு ஒன்றிய அரசு, பாஜக அரசு கொண்டு வர்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கும் அதிமுக ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு. வெளி வேஷத்துக்காகத்தான் நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, தவிர உள்ளுக்குள்ள உண்மையாகவே இன்னும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணி தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு மேலே இன்னொரு உதாரணம், அதிமுகவோட பொதுக்குழு நடந்தது 2 நாளுக்கு முன்பு. அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானம் கூட ஒன்றிய பாஜக அரசை பற்றியோ அவங்களை கண்டிச்சோ அவங்களை வலியுறுத்தியோ ஒரு தீர்மானம் கூட போடல. இப்படிப்பட்ட அதிமுகவை கூட இன்னும் ஓரிரு சிறுபான்மை அமைப்புகள் இன்னும் நம்புகிறார்களே என்று நினைக்கும் பொழுதுதான் எனக்கு மிகுந்த கவலையாக இருக்கின்றது. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய வார்த்தை தான் இது. பழைய இலக்கியத்தில் 2 விதமான நிழல்கள், ஷேடோஸ், நிழல்கள் பற்றி ஒரு பாடல் சொல்லியிருக்கிறார்.
வடமொழியில் இருக்கக்கூடிய காளிதாசரால் எழுதப்பட்ட சாகுந்தலம், அதில் ஒரு நிழல் பற்றி அவர் சொல்கிறார். ஒரு ஊரில் கடுமையான வறட்சி, ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை, நிலங்கள் எல்லாம் வெடித்து போயிருக்கின்றன. அந்த நிலத்தில் பாம்பு ஒன்று ஊர்ந்து வருகின்றது. வெயில் ரொம்ப கடுமையாக இருப்பதால் அந்த தரை ரொம்ப சூடாக இருக்கிறதுனால பாம்பால் தரையில் ஊர்ந்து வர முடியல. அதனால் அந்த பாம்பு என்ன பண்ணுச்சு, தன்னுடைய தலையும் உடம்பையும் தூக்கிக்கிட்டு வெறும் வாழை மட்டும் வச்சுக்கிட்டு மெதுவாக நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. கலப்பால் கொஞ்ச நேரம் அந்த பாம்பு நிற்கும் பொழுது அந்த பாம்பினுடைய தலை மற்றும் உடம்போட நிழல் தரையில் படுது. அந்த நிழலை பார்த்த ஒரு தவளை அந்த நிழலில் வந்து நின்று கொண்டிருக்கிறது. பாம்பு கீழே குனிந்து பார்க்காமல் இருப்பதால் தவளைக்கு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாம்பு கீழே பார்த்துச்சுன்னா தவளையோட என்ன நிலைமை உங்களுக்கு தெரியும். அடுத்து இன்னொரு கதை கலைஞர் சொல்றாரு. இரண்டாவது நிழல் பற்றி தமிழ் இலக்கியத்தில் ஒரு பாடல் இருக்கின்றது. ஒரு தாய்மானும் குட்டிமானும் பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருக்குது. உச்சி வெயில் தாங்க முடியவில்லை, அதே மாதிரி வெயில். குட்டிமானால் நடக்க முடியவில்லை. அப்பொழுது அந்த தாய்மான் நின்று கொண்டு அதனுடைய நிழல் ஒரு பக்கம் விழும்பொழுது தாய்மான் என்ன பண்ணுச்சு, அந்த குட்டிமானை கொண்டு வந்து என்னுடைய நிழல் நின்றுக்கோ அப்படின்னு ஓய்வெடுத்துக்கொள் அப்படின்னு அந்த தாய்மான் சொன்னது. கொளுத்தும் வெயிலை தான் தாங்கி கொண்டு குட்டிமானுக்கு நிழல் கொடுத்தது அந்த தாய்மான். இப்போது இரண்டு நிழல்களை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். இதில் முதல்ல சொன்ன பாம்பு நிழலில் நிற்கும் தவளை போல தான் ஒரு சிலர் அதிமுகவை மக்கள் பார்க்குறாங்க. அந்த பாம்பு கொஞ்சம் கீழே குனிந்து பார்த்து விட்டால் தவளையுடைய கதை முடிஞ்சு போனுச்சு. ஆனால் திமுகவை நீங்கள் நம்புவது தாய்மான் நிழலில் குட்டிமான் இலைப்பாறுவதை போல, அப்படிதான் நீங்கள் திமுகவை பார்க்குறீங்க. இது அன்பால் செய்கின்ற உதவியில் இதற்கு ஈடு இணையே கிடையாது. ஆகவே இந்த தமிழ் மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் இருக்கின்றவரை சிறுபான்மை மக்களுக்காக என்றைக்கும் பாதுகாப்பாக இருப்போம் என்ற உறுதியினை நான் இங்கே தெரிவித்துக் கொண்டு, இங்கே எனக்கு முன்பே பேசியவர்கள் சில கோரிக்கைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக அடுத்த வருடம் உங்களுடைய மாநாட்டுக்கு முன்பு அந்த கோரிக்கைகள் எல்லாம் முதலமைச்சர்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் விலக்கி அந்த கோரிக்கைகள்லாம் எதெல்லாம் நிறைவேற்றப்படுமோ கூடிய விரைவில், வெகு விரைவில் அதையெல்லாம் நான் செய்து கொடுப்போம். நம்முடைய கழக அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையை உங்கள்கிட்ட கூறிக்கொண்டு, 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், 200 தொகுதிக்கு அதிகமான தொகுதியில் திமுக ஜெயிக்க, கழக அணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது எந்த நம்பிக்கையில் சொல்லியிருக்காருன்னா, நீங்கள்லாம் எங்கள் கூட இருப்பீங்க, என்றைக்கும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு அரணாக நிற்கும் கழகத்திற்கு நீங்கள் ஆதரவாக என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிற்பீர்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. இன்னும் 1.5 ஆண்டு காலத்தில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. எப்பொழுதும் போல இப்பொழுதும் கழகத்திற்கு நீங்கள் பேராதரவை வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்தை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.